ஷம்மா, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பவரே, என் கூட இருப்பவரே. யெகோவா ஷம்மா, தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார். தேவன் நம்மேல் அக்கறையாக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் கூட நாம் அவருடைய அன்பின் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் கொடுத்த இன்னொரு மாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக, உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்மை அறிகிற அறிவின் மூலமாக இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய தரத்தை உயர்த்தி கொள்ளத்தக்கதாக, அதன் மூலமாக எங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கி கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களை நீர் அரவணைத்தருளும், எங்கள் மேல் உம்முடைய பிரசன்னம் விளங்கட்டும். ஆண்டவர், இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, உம்முடைய தயவுள்ள பிரசன்னத்தை எங்களுடைய ஆத்துமாவில் அடையாளம் கண்டு, உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை எங்களுடைய இருதயங்களை கேட்டு, அதன் மூலமாக எங்களுடைய வாழ்விலே கர்த்தாவே ஒரு தெளிவையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தா உதவி செய்யும். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவ்விதமாக ஆன்லைன் மூலமாக கூட இந்த நிகழ்ச்சியோடு பங்கு பெற போகிற, இணைய போகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் அனைவரையும் மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு வேத தியான வேலை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக தேவன் நமக்கு என்ன தரப்போகிறார் என்பதை குறித்து நான் சிந்தித்த பொழுது, கடந்த திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வழக்கம் போல் எனக்கு கிடைக்கின்ற அந்த தேவ வார்த்தை, அந்த சிந்தனை கிடைக்கவில்லை. கிடைத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்தது. அது ஒரு கோர்வையாக இல்லை, முழுமையாக இல்லை. அது இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், இது போன்ற காரியங்களை குறித்து அதிகமாக மனதை ஈடுபடுத்துகிற பொழுது வேறு பல கேள்விகளும் வேறு பல எண்ணங்களும் என்னுடைய இருதயத்தில் அதிகமாக வந்த காரணம், அதை குறித்து ஆண்டவரிடத்தில் அதிகமாக பேச, அதை குறித்து என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற அந்த நேரத்தில் செய்தியுடைய நிலைக்குள்ளே பூரணமாக மனதை வைத்துக்கொள்ள முடியவில்லை. அது நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குகிறத என்னமோ தெரியலை. என் பாஷையில் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா? எனவே அந்த முழு செய்திக்குள்ளாக மனதை வைப்பதற்கு பதிலாக எனக்குள் எழும்புகிற பல கேள்விகளையும் அது தொடர்பான உணர்வுகளையும் ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொண்ட அப்படினால முழு செய்தி கிடைக்கல. ஆனால் நேற்றைய தினத்தில் மதிய வேளையில் கூட இன்றைய தினத்தை குறித்து என்ன பேசு என்று சிந்திக்கிற அந்த தொடர்ச்சியில் ஒரு சிந்தனை எனக்குள் வந்தது. அந்த சிந்தனையை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மிக எளிய ஒரு சிந்தனை தான், ஆனால் ரொம்ப அவசியமான சிந்தனை. இன்றைய தலைப்பு என்னவென்றால், ஆவிக்குரிய பாதையில் சறுக்கலும் விழுதலும். நான் இதை துவக்கத்தில் சிந்தித்த பொழுது ஸ்பிரிச்சுவல் ஆக்சிடென்ட், ஆவிக்குரிய பாதையில் விழுதல் இல்லைன்னா சறுக்குதல், ஸ்கிட் ஆகிறது, இல்லைன்னா என்ன சார், ஒரு ஸ்லிப் ஆகிறது, நிலை தவறுவது, பேலன்ஸ் இழக்கிறது அப்படின்னு பல அர்த்தங்களை கொள்ளலாம். சறுக்கல், விழுதல் அதெல்லாம் நேரிடுமா? ஆனால் வேதத்தை பார்க்கும் பொழுது எதை சறுக்கல்னு சொல்கிறோம், எதை விழுதல்னு சொல்கிறோம்? ஏதாவது ஒரு தப்பு உள்ள விழுறதான், ஒரு தவறுக்குள்ளே விழுறது, ஒரு பாவத்தில் விழுறது, இல்லை என்றால் உலகத்தின் பார்வையில் மிக மிக தவறு, பாவம் அப்படின்னு பார்க்கப்படுகிற ஒரு செயலுக்குள்ளே விழுகிறதான் நம்ம சறுக்கிறது, விழுகிறது அப்படின்லாம் பார்க்குறோம். அப்போ இது போன்ற காரியங்கள் எல்லாருக்கும் நிகழுமா? எல்லாருக்கும் நிகழுமா? எல்லாருக்கும் நிகழ்ந்தால் அது உண்மையான அனுபவமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படலாம், ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஏனென்றால் 1 யோவான் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். யூதா புத்தகத்தினுடைய 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, வள்ளுவாமல் நம்மை பாதுகாக்கிறவர். அப்போ ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐக்கியத்தோடு வாழ்கிற பொழுது சறுக்குதல். ஏன்னா இன்னொரு வசனம் கொடுத்த பைபிளில் சங்கீதம் படிக்கணும், என் கால்கள் சறுக்குறதுங்கிற பொழுது, அப்போ சறுக்கிறது போல தான் வரமே ஒழிய நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தள்ளாடி கொஞ்சம் தடுமாறி என்ன பண்ணலை, we didn't fall down, விழலை, விழுந்து கை காலம் உடைக்கலை, ஆனால் விழ போகிறது மாதிரி என்ன செய்கிறோம், அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணி என்ன பண்ணிட்டோம். அதான் என் கால் சறுக்கிறதுங்கிற பொழுது நம்முடைய கிருபை என்ன செய்கிறது. சில விட இந்த பஸ்ஸில் சில கூட பார்த்தீங்கன்னா சில பேரஸர் விழ போல யாராவது என்ன பண்ணிடுவாங்க, தாங்கிடுவாங்கல்ல.
அந்த மாதிரி. அப்போ அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து சறுக்கிறது. ஆனால் விழுதல் என்பது ஒரு சம்திங் இஸ் கம்ப்ளீட்டட், ஒரு ஆக்ட் இஸ் கம்ப்ளீட்டட், ஒரு இன்சிடென்ட் இஸ் கம்ப்ளீட்டட். இது எல்லாருக்கும் நடைபெறும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மை அழைக்கின்ற பொழுது முழுமையாக காக்கின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அழைக்கிறார். ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நிற்கிறன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்க எச்சரிக்கை. let him be careful. அதான் சொல்லப்படுகிறது. விழுந்துருவான்னு அர்த்தம் கிடையாது. நிற்கிறேன்னு சொல்லுகிற பொழுது ஐ ஸ்டாண்ட், ஐ எம் ஸ்ட்ராங் அப்படி சொல்லுகிற பொழுது விழாதபடிக்கு என்ன செய்யணும்? விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் there may be so many chances to fall down. ஆனால் we have to be careful. அதனால் விழாமல் நிற்க முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் விபத்து என்பது சில நேரங்கள் என்ன செய்ய விடுகிறது? யாருக்கும் நிகழ்ந்து விடுகிறது. அப்போ இது என்ன அர்த்தம்? விழுதல் சறுக்குதல் என்று பார்த்தா ஒரு வழியை விட்டு விலகிறது. சரியான ஒரு வழியில் தான் போயிட்டு இருந்தோம், திடீர்னு வழி மாறிடுச்சு. சரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், திடீர்னு சம்திங் ராங் ஹேப்பன், ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு. இல்லைன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த வி மிஸ் த பேலன்ஸ். சரியாக ஸ்டாண்ட் பண்ணி நின்னவங்க, ரொம்ப கரெக்டாக நின்னவங்க என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் தடுமாறி விழுகிற மாதிரி போகிறோம். எதிர்பாராத விதமான ஒரு பாவ தோற்றமுடைய செயலில் விழுறது, அன்எக்ஸ்பெக்டட். நாம் அப்படி நடப்போம் நமக்கே தெரியாமல் இருக்க கூட செய்யலாம். அப்போது என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரு வலிமையான பாவ தூண்டுதல், ஒரு ஸ்ட்ராங், அதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் வருது, ஒரு வலிமையான பாவ காற்று வீசுது. யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அது போன்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதை குறித்து பேதுரு சொல்லுகிற பொழுது 2 பேதுரு 2ஆம் அத்தியாயத்தினுடைய 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அப்புறம் 21, 22 அது தொடர்பான வசனங்கள் தான் சொல்கிறார். 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதாவது ஒரு காலத்தில் நம்ம தவறாக இருந்தோம், ரொம்ப தப்பாக வாழ்ந்தோம், பாவ சேற்றுக்குள்ளே தான் இருந்தோம், தவறான காரியங்களை சிக்குண்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ மறுபடியும் அது ரிப்பீட் ஆகுன்னு சொன்னால் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். அதுக்கு இந்த வசனம் என்ன சொல்கிறது? 2:20 என்ன பார்க்குறோம்? கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், நம்மளாம் யாரு? உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளை சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும். அப்போது நாம் ஒரு காலத்தில் எப்படி எப்படிலாம் இருந்தோம், அது போன்ற ஒரு வாழ்க்கை நிலைக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம், ஒரு தவறுக்குள்ளே போகிறோம்னு சொன்னால் அது முன்னால் இருந்ததை விட, பாவியாக இருந்ததை விட ரொம்ப டெரிபிள், வெரி கிரீவியஸ் என்று நம்ம பார்க்குறோம். அதை குறித்து பேர் சொல்லுகிற பொழுது ரொம்ப ஆப்டாக சொல்கிறார் பாருங்க. 22ஆம் வசனத்தில், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில், அதாவது பன்றியை நல்லா கழுவி சோப்புலாம் போட்டு ஷாம்பெல்லாம் போட்டு அருமையாக பண்ணாலும் அது எங்கே தான் போகும்? என்ன நல்லா குளிப்பாட்டி இருக்கிறாங்க, நல்லா சுத்தமாக வச்சுருக்கிறாங்கன்னா அது சுத்தத்தை நோக்கி போகுமா? எங்கே தான் போகும்? எங்கே தான் போகும்? சாக்கடை தான் போகும். அதைத்தான் பேய் சொல்கிறாரு, நாய் தான் கக்கிறதை தின்னவும், ரிஜெக்ட் ஆனதையும் மறுபடியும் என்ன செய்யுது? அதை அக்செப்ட் பண்ணுது. கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே திரும்பினது போலவோ என்று சொல்லப்படுது. அப்போ வாழ்க்கையில் வந்து சிலருடைய வாழ்க்கையில் ஒரு சறுக்கல், ஒரு விழுதல், என்ன சொல்லப்பட ஒரு விபத்து. விபத்து என்பது யாருக்கும் நடக்கும்? பலவீனனுக்கும் நடக்கும், பலவானுக்கும் நடக்கும். கொஞ்சம் விடுதல், இது போன்ற காரியங்கள் ஒரு சில வாழ்வில் நடக்கிறது. அது போன்ற நேரங்களில் தான் நம்ம பின்வாங்கி போயிட்டாங்க, பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டாங்க, விழுந்துட்டாங்க, அப்புறம் அனுபவத்தை இழந்துட்டாங்க. இப்படி நிறைய ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது. 4 விதமான முக்கியமான விபத்துகள் இருக்குது. 4 kinds ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஆக்சிடென்ட்ஸ். ஸ்பிரிச்சுவல் ஆக்சிடென்ட்ங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு தான் சொல்கிறேன் இல்லையா, அது வந்து ஆப்டான ஒரு வார்த்தையான ஸ்பிரிச்சுவல் ஆக்சிடென்ட் அப்படி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்குது. நான் சொல்ல வர்றது ஆவிக்குரியவுடைய வாழ்க்கை நடைபெறுகிற விபத்துக்கள். என்ன விபத்து இது? இது கால்கையை உடைகிற விபத்து இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை உடைகிறது. அவர் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் இஸ் கொலாப்ஸ்ட். அவ பார்க்கும் பொழுது இதில் 4 விதம் இருக்கு. 4 விதமான விழுதல், இல்லைன்னா விபத்து, இல்லைன்னா ஒரு பாவ செயல்கள் விழுகிறது. ஒன்று பணப்பொருள் சம்பந்தமானது.
பலருடைய வாழ்க்கையில் நன்றாகத்தான் இருக்கிறாங்க, நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு கேஆசி மாதிரி மாறிடுறாங்க. கேஆசி நல்லா தான் இருந்திருக்காரு. கேஆசி குறித்து நமக்கு பைபிள் சொல்ல ஆரம்பித்த உடனே கேஆசி ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிக்கலாம், தவறு அப்படி ஒன்றும் ரிப்போர்ட்டெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் அந்த மாதிரி மோசமாக கிடையாது. ஆனால் அந்த நாமான் வந்து நிறைய பணத்தையும் பொருளையும் கொடுக்க வந்து அவருடைய குரு அதை அக்செப்ட் பண்ணாமல் போன வேலை தான். அவரால் அதை என்ன பண்ண முடியல. வந்ததை கூட நம்ம ஆள் ஏற்றுக்காமல் விட்டுறானே, வராதான்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் வந்ததையும் விட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி இது. அப்போ வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம எலிசாவை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வி ஆர் லிவிங் ஜஸ்ட் லைக் எலைஷா. ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு கேஆசியாக மாறிடுறோம். யாராக மாறிடுறோம்? ஏன்றால் ஒரு பொருள், பணம் இது சம்பந்தமான காரியம் வருகிற பொழுது பணத்துக்காக, பொருளுக்காக நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய ஆவிக்குரிய நிலைப்பாடுகளை விட்டு இறங்கி வருகிறோம். நாம் அந்த பாதை விட்டு விலகிறோம். ஐயோ, இந்த சொத்து, இந்த பொருள், இதை நமக்கு சேர வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த வழி ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழியில் ஒரு பொய் சொல்கிறது, இல்லைன்னா மற்றவங்களை வந்து ஏதாவது தந்திரமாக கன்னிங்காக அவங்கள என்ன பண்ணுறது, டிசீவ் பண்ணுறது. இல்லைன்னா நாம் ஒரு ஏதோ ஒரு கதையை சொல்லி, ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லி எடுத்து மற்றவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிக்கிறதுக்கும், இல்லைன்னா மற்றவருடைய சொத்தை நம்ம இப்படி ஏதாவது ஒரு பணம், பொருள், அப்போ இது போன்ற கால் வருகிற பொழுது அது ஒரு வீழ்ச்சி. இது எந்த வீழ்ச்சி? பணம், பொருள் சம்பந்தமான பொருளாதார ரீதியான வீழ்ச்சி. அப்போ பல நேரங்களில் நன்றாகத்தான் இருந்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு பொருளின் மேலோ இல்லைன்னா பணத்தின் மேலோ அவர்களுக்கு ஆசை ஊட்டப்படும். அவங்க தேடி போகலை. ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை இங்கே சொன்னா, தாம்பரத்தில் சொன்னேன் நினைக்கிறேன். அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தர் வந்து கொடுக்கறது வரார். 1000 2000 காணிக்கை கிடைக்கிறது கடினமான சூழலில் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறார், 10 லட்ச ரூபா கொடுக்க வரார். இன்னைக்கு 10 லட்சம் சொன்னால் 15 லட்சம் சொன்னேன், 15 சாரி 15 லட்சம். அப்புறம் அதை வேறு பொய்ன்னு சொல்லிடக்கூடாது. பிரதர், அன்றைக்கி நீங்கள் 15 லட்சம்னு சொன்னீங்க, இப்போ 10 லட்சம் சொல்கிறீங்க, அதுக்குள்ளே 5 லட்சத்தை முட்டுட்டீங்களே அப்படின்ட்டு. அப்போ 15 லட்சம் கொடுக்க வந்தோடனே அதை வந்து காணிக்கைன்னு ஒரு சந்தோஷம் வாங்க போகிற அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிக்னேச்சர் போடுங்க, ஏன்னா நீங்கள் சமூக சேவை செய்கிறது மாதிரி நாங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் சமூக சேவை செய்கிற ஒருத்தருக்கு இந்த பணத்தை என்ன செய்கிறோம் நாங்கள் கொடுக்குறோன்னு எங்களுக்கு பணத்தை கொடுத்தவங்களுக்கு சொல்லணும். அப்போ இதில் ஈஸியான வழி தானே இல்லை. இதில் என்ன இருக்குது? அவர் என்ன கேட்குறாரு, ஒரு சிகரெட் போட சொல்கிறார், நான் சமூக சேவை செய்வதற்காக இவர்கள் தந்த பணத்தை பெற்றுக்கொண்டேன். இங்கத்தான் அந்த தடுமாற்றம் இருக்குது. இது நம்மை தேடி வருது ஒரு 10 லட்சம் 15 லட்சம். அதில் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் சொல்லணும் இல்லை, யாரை வெட்டணும் குத்தணும் அது ஒன்றுமே கிடையாது, அபகரிப்பு ஒன்றுமே கிடையாது. வால்டராக வர்றத ஒரு என்ன செய்யணும், ஒரு பொய் தகவல் கூட. என்ன தகவல்? நான் வெறும் ஊழியம் மட்டும் பண்ணலை, பிரசங்கம் மட்டும் பண்ணலை, போதனை மட்டும் பண்ணலை, என்ன பண்ணுறேன், அனாதை விடுதிகள் ஆசிரமங்களை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிக்சர் கொடுக்கணும். அவங்க 15 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. இது போன்ற இடங்களாம் விபத்து நடைபெறுகிறது. இப்போ தான் கேஎஸ்சியாக மாறுறோம். புரிகிறதா? இதுவரை எலைஷாவை தான் இருக்கிறோம், அந்த வைராக்கியத்தோடு இருக்கிறோம். இதை பார்த்தோன்னே இது நம்மளை தேடி வந்ததாச்சே, விடக்கூடாதே அப்படின்ட்டு. அப்போ இது போன்ற நிலையில் அந்த பொருளை குறித்த ஒரு ஆசை வந்துடுது. இது போல் உலகத்தில் ஒரு வாகனம், ஒரு வீடு, ஒரு ஆபரணம், இல்லைன்னா ஏதாவது நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வழி, அதெல்லாம் நான் விவரித்து சொல்லணும்னா அந்த உதாரணம் சொல்கிறதுலே டைம் போயிடும். அதனால் நான் சொல்லுவேன், எத்தனையோ பேர் வந்து இந்த பணத்துக்காக பொய் தகவல்களை கொடுக்கறத ஒரு சாதாரணமாக எண்டாங்க. இதில் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம், நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுக்கணும், அவ்வளோ. அதில் ஒன்றும் பெரிய யாருடைய கழுத்து அறுத்தமா இல்லை வெட்டினமா குத்தனமா ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு. இது போன்ற நேரங்களில் தான் நாம் யாராக மாறுகிறோம்? தேர் வி ஃபால் டவுன். நம்முடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டிலிருந்து என்ன செய்யணும், பொருளாசை என்ன செய்து விட்டது, ஒரு விக்கிரகாரதனை அங்கே மாறி விடுகிறது. பண ஆசையெல்லாம் தீமைக்கு கேடுன்னு பார்க்குறோம். இப்போ பணம் நம்ம மேலே ஆசை வந்து என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம், இப்போ ஒரு ஸ்ட்ராங் டெம்ப்டேஷன், இவ்வளவு பணம் வருது, இவ்வளோ பொருள் வருது, இங்கு நாம் என்ன செய்கிறோம், வி ஹேப்பன் டு ஸ்லிப், அது நம்ம தவறி விழுவதற்கு வழி ஏற்படுகிறது. இது ஒரு விதமான வீழ்ச்சி. இரண்டாவது, சுபாவங்கள் தொடர்பான ஆக்சிடென்ட்ஸ், அதாவது கேரக்டர் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ். கேரக்டர் ரிலேட்டட் ஆக்சிடென்ட் பார்க்கும் பொழுது நம்முடைய குவாலிட்டிஸ், நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் நல்லா இருக்குது, நம்ம நல்லா தான் இருந்துக்கிறோம், நம்ம ஒன்றும் சண்டை கிட்ட போட போகிறது கிடையாது, தாறுமாறாக வந்து செயல்படுறது கிடையாது, தப்பு தவறாக பேசுறது கிடையாது, அடிதடி போடுறது கிடையாது, நம்ம ரொம்ப வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறது கிடையாது. நம்ம வார்த்தை எப்போவுமே வேத்து நடிப்பில் இப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குது, நீங்கள் எல்லாம் பேசுகிற மாதிரி வார்த்தை, எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம். இதுதான் நம்முடைய கேரக்டர்.
நமக்கு என்ன நம்மை குறித்து என்ன இமேஜ் இருக்கு? ஒரு நல்ல தங்கமான சகோதரி, தங்கமான சகோதரன், நல்ல உண்மையானவர், நல்ல தாழ்மையானவர், அமைதியானவர், பொறுமையானவர், சகிச்சு போகிறவர், விட்டு கொடுக்கிறவர், தாழ்ந்து போக சொல்லிட்டே போகலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு விஷயம் ஏதோ நடக்குது, நமக்கு ஆத்தர் ரொம்ப வந்துச்சு. ப்ரொவகேஷன் சொல்லுவாங்கல்ல, ப்ரொவகேஷனுங்கிறது நார்மலாக நம்ம அந்த தப்பு பண்ண மாட்டோம், ஆனால் தப்பு பண்ண வச்சுட்டாங்க. அதில் என்ன நடந்துருது? கோபத்தில் என்ன பண்ணிட்டோம்? இதுவரை நம்ம வாயில் ஒரு கெட்ட வார்த்தை வந்ததே கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு ப்ரெஷரில் என்ன பண்ணிட்டோம்? அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணிட்டாங்க. அவர் சொல்லணும், அந்த ஆத்திரத்தை தாங்க முடியும், என்ன பண்ணிட்டோம்? இதுவரையிலும் கெட்ட வார்த்தையை பேசுறது கிடையாது, ஒரு வார்த்தை பேசிட்டோம். இதை எல்லாரும் கேட்டா, நீங்க எல்லாம் கேட்டாங்க. அப்போ இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். இவர் இதுவரைக்கும் கை நீட்டி என்ன பண்ணது கிடையாது. அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். ஏதோ ஒரு சூழல் ஏற்பட்ட, ஒரு விவாதம் ஏற்பட்ட, ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால தான் ஆபிரகாம் ரொம்ப ஜென்ரலாக என்ன சொன்னா, தம்பி நமக்குள்ள என்ன வேண்டாம்? வாக்கு வாதம் வேண்டாம். ஏன்? வாக்குவாதம் பெரிய கோரலா மாறும், பெரிய ஃபைட்டா மாறும். நமக்குள்ள வாக்குவாதம் பண்ணி பண்ணி கடைசி எப்படி எண்டாகும். அதனால தான் ஒரு வாக்குவாதம் தொடக்கத்தில் என்ன செய்யணும்? அடக்கணும். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அயலகத்தாராக சரி, பேச ஆரம்பிக்க தான் அவங்க ஒன்று சொல்லி நாம ஒன்று சொல்லி கடைசியில் இதில் முடியும், அடி தடியில் முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு நாள் இந்த மாதிரி பண்ண மாட்டார். வயலண்டாக என்ன பண்ணார்? ஒரு அடி விட்டார், இல்லை ஓங்கி போய் சட்டையை பிடிச்சிட்டார். நான் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த புதுசில் நிறைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எனக்கு இருந்தனால அது ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து. ஆனால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பைபிள் படித்து கொண்டு நல்லா இருக்கவில்ல. திடீர்னு நான் என்கிட்ட வாங்கினவன் எனக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறான், ஆனால் எனக்கு தர வேண்டியவன் ரொம்ப காமாக இருக்கிறான். அப்படியே ஒரு முறை ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கிறவள எனக்கு இப்போல்லாம் பைபிள் படித்து ஜெபெல்லாம் பண்ணி கொஞ்சம் அனுபவத்துக்குள்ளே வந்த துவக்கம் பார்த்தேன். அவன் சொன்ன வார்த்தை கேட்டோன்னு ரொம்ப கூலாக பதில் சொல்கிறான். நான் அவ்வளோ பெரிய நெருக்கடியில் இருக்கிறேன், எனக்கு தந்தவெல்லாம் அவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்குறான். அவன் ரொம்ப கூலாக சொன்னா ஓடி போய் என்ன பண்ணிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் முதலும் கடைசியும் அதுதான். ஆமாம், முதலும் கடைசியும் அதுதான். அப்புறம் எதுக்கு சொல்கிறேன், திடீர்னு சில வேலை என்ன பண்ணிட்டோம். அதுபோல் நான் பாண்டிச்சேரி வந்த புதுசில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு முறை ஒரு சைக்கிளில் போயிட்டு இருந்தோம். ஒரு தெருவுக்குள்ளே போய்ட்டுறவில்ல, இப்படி தான் ஒருத்தன் அவனுடைய வாகனத்தை என் மேலே இடிக்க வர மாதிரி வந்துட்டு என்னை முறைச்சி பார்த்த உடனே நான் தமிழில் அதான் கொஞ்சம் ஒரு இங்கிலீஷில் ஒரு கெட்ட வார்த்தை சொன்னேன். கெட்ட வார்த்தை இல்லை, அது நார்மலி இல்லை, சகஜமாக பேசுகிறேன். ஆனால் நான் பேசுனது கிடையாது, அந்த வார்த்தை என்றைக்குமே பேசுனதில்லை. அவன் கொஞ்சம் தண்ணி போட்டுனதுனால தமிழில் திட்டிருந்தா கூட போயிருப்பான். இங்கிலீஷில் திட்டினோன்னு என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு அந்த தண்ணியில் இருந்தோன்னு டென்ஷன் ஆகிட்டான். அப்புறம் அதில் என்னாச்சுன்னா என் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு. அப்புறம் நான் லாஸ்பேட்டை வர போகணும், எப்படி மேனேஜ் பண்ணி போய் சேர்ந்து. இப்படி 2 இன்சிடென்ட் என்னுடைய வாழ்க்கையில் மொத்தம் இது நான் சொல்ல ஆதி காலத்தில் நடந்தது. எதுக்கு சொல்கிறேன், எவ்வளவு நல்லா இருந்தாலும் எவ்வளவு பொறுமையாக தான் சில நேரத்தில் என்ன கொடுக்குறது, ஒரு சர்க்கல், ஒரு தடமாறு. இது எந்த டாப்பிக்கில் சொல்லிட்டு இருக்கிறேன்? கேரக்டர் ரிலேட்டட், அதாவது சுபாவ ரீதியான விபத்துக்கள். நல்ல சுபாவத்துக்கு அறியப்பட்டிருந்தோம், நல்ல சுபாவத்தில் வாழ்ந்து கொண்டதும், இவ்வளவு நல்லா போயிடுதோம். திடீர்னு ஒரு ஆத்திரம் வாய்க்கு வந்த வார்த்தையை பேசிட்டோம், கையை நிட்டு என்ன பண்ணிட்டோம், அடிச்சிட்டோம், வயலண்டாக மாறிட்டோம். இது ஒரு குவார்டர் வாங்கிட்டார், வாங்கி குடிச்சிட்டார். குடித்த உடனே அவருடைய பிரச்சனை கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் குடித்து முடிந்து போதை தெளிஞ்ச உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ் விபத்து நடந்துச்சு. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மனநிலை அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதனால் அதை பேஸ் பண்ணி போகிறதுக்காக அவர் என்ன பண்ணார். இது அவருடைய ரெகுலர் ஹேபிட்டு கிடையாது. அந்த அழுத்தம், அவருடைய மனசில் ஏற்பட்ட கஷ்டம், இல்லை யாரோ கொடுத்த ஒரு நெருக்கடி, குடும்ப ரீதியான பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, ஏதோ ஒன்று பாட்டில் போட ஆரம்பிச்சிட்டாரு. இது என்ன நடந்து விட்டது பொழுது, நாய் தான் கக்கினதை திரும்பவும் இது பண்ண மாதிரி. என்னுடைய வாழ்க்கையில் நான் கல்லூரியிலேருந்து வெளியே வரவில்லை, மதுபான பழக்கத்தோடு தான் வெளியே வந்தேன். அந்த வெண்ணெய் சோயங் கல்லூரிந்து வெளியே வரவில்லை. ஃபர்ஸ்ட் பேச்சுலர் ஸ்டடி முடிச்சுட்டு வெளியே வரவில்லை, லா கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வரவில்லையே ட்ரிங்க்ஸ் ஹேபிட் வந்தது. அதை தொடர்ந்து கேரளாவுக்கு போனேன், அங்கேயும் தொடர்ந்தது. அதுக்கு பிறகு சென்னை போனேன், அங்கே வாய்ப்பு கிடைக்கல, காசும் கிடையாது, சூழலும் கிடையாது. அதுக்கு பிறகு மும்பை போன பிறகு கொஞ்சம் காசு பணம் வர ஆரம்பித்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது போட்டு யாராக மாறிட்டேன், லிக்கர் அடிக்டாகவும் மாறிட்டேன், ட்ரக் அடிக்டாகவும் மாறிட்டேன். வேறு என்னென்ன போதை சம்மந்தமாக என்ன கிடைச்சாலும் வாங்கி போட்டு அந்த மாதிரி போயிடுச்சு.
அப்படித்தான் இருந்தேன். ஆனால் ஒரு ஜனவரி 20ஆம் தேதி நினைக்கிறேன் ஒரு தீர்மானம் எடுத்தேன். அது ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி என் நண்பர்களெல்லாம் சொல்லி கம்மிங் 20th நான் என்ன பண்ண மாட்டேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு ஒரு பாடல் உண்டுல, அது மாதிரி இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் யாரும் நம்பலை, யாருமே நம்பலை. ஏன்னா நான் அதை விடுவேங்கிற நம்பிக்கை ஒருத்தருக்குமே கிடையாது, விட்டுட்டேன். அப்போது அந்த நாட்களில் வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்பு கூட, ஒரு சின்ன சின்ன மன அழுத்தத்துக்கு கூட எனக்கு உடனடி தேவை இதுதான், அதுதான் பாட்டில் தான். அது காலையோ மாலையோ நடுகிறவோ எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அந்த அளவிற்கு வந்து ட்ரக் அடிக்டாகவே நான் மாறிட்டேன். அது இல்லாத நேரங்களெல்லாம் என்னுடைய உடலெல்லாம் நடுங்கி கொண்டே இருக்கும், கைகளெல்லாம் ஷிவர் ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு என்னால் எதுவும் ப்ராப்பராக செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த நாள் வரையிலும் எத்தனையோ, அது ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வந்ததை விட பல சோதனைகள், பல வருத்தங்கள், எத்தனையோ காலகட்டங்களில் ஒரு நாளை கடந்து செல்வது எனக்கு அவ்வளவு கடினமாக இருந்திருக்கு. சரி, இந்த ஒரு நாளுக்காக நாம் ஒன்றும் தப்பு தவறுக்காக போதைக்காகவோ இல்லை வந்து வேறு எதுக்கும் போகல, சரி ஒரு பாட்டில் போட்டு கொஞ்சம் மனசை தேத்திக்கலாமா, இந்த எண்ணம் கூட வந்ததில்லை. அவ்வளவு மன கஷ்டம் வந்த காலத்திலும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டுடைய கிருபை நாடி தான் என்ன செய்கிறேன். ஒருபோதும் அந்த பாதையில் போகவே இல்லை, அந்த ஆக்சிடென்ட் ஒருபோதும் என்ன செய்யலை. அதனால சொல்கிறோம், ஆண்டவர் உண்மையை ஏற்றுக்கொண்டால் நமக்கு இதெல்லாம் வராது. ஆனால் ஏதோ ஒன்று ஒரு சிலருடைய வாழ்க்கையில் வருகிறது கூட நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது இது பழக்க வழக்கம். எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தார். அந்த நல்ல நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி குட் ஃபெல்லோ, இறந்துட்டார். ரொம்ப கம்மியான வயசுல இறந்துட்டார். அவருடைய வாழ்க்கையிலும் இப்படி தான். அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தோடனே போய் என்ன பண்ணிடுவார், ஒரு பாட்டில் போட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் அவரை குறித்து எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் மறுபடியும் போயிட்டார் அந்த ட்ரிங்க்ஸ் போட போயிட்டாருன்னு. திரும்ப 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 அவர் போய் கடைசியில் வாழ்க்கையை முடிச்சிட்டார். சரி, இப்போ நம்ம 3 காரியங்களை பார்த்துருக்கிறோம். 4வது என்ன? நான் 3 நான் சொன்னதுனால 4வது நீங்கள் சொல்லுங்க. வேற எது மிச்சமாக இருக்கும்? வேற எது மிச்சமாக இருக்கும்? டக்குன்னு சொல்ல வேணாம். எதுவரை பார்த்துருக்குறோம்? அதாவது பணம் பொருள் சம்பந்தமான விபத்து, சுபாவ ரீதியான விபத்து, பழக்க வழக்கமான விபத்து. அடுத்தது ஓங்கி சொல்லுங்க, ஒன்றும் வருத்தப்பட மாட்டாங்க யாரும். இச்சை சார்ந்த அப்படின்னு அவர் பெயர் வச்சிருக்கார். பாலியல் பாவம், அவ்வளோதான். அதுக்கு வார்த்தையெல்லாம் வச்சிருக்கிறான்ல, செக்ஸுவல் டெம்ப்டேஷன், அவ்வளோதான். பாலியல் சார்ந்த பாவம். இதில் தான் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் சார்ந்ததையோ மற்றதெல்லாம் கூட கண்டுக்காம போயிடுவாங்க. பெரும்பாலும் சொசைட்டியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டின் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எப்பொழுது ஒருவரை பாவத்தில் விழுந்தவராக பார்ப்பார்கள். பாலியல் சம்பந்தமாக எதிர்பாலின தொடர்பு சம்பந்தமான ஒரு பாவத்தில் விழுகிறவளை தான் வந்து பெரிய பாவத்தில் விழுந்தா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு நல்ல கேரக்டரோடு தான் இருந்தார். ஒரு தப்பும் கிடையாது, ஒரு தவறும் கிடையாது, அப்படி இப்படி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் இப்பொழுது என்ன பண்ணிட்டார், இவர் வந்து ஒரு யோசேப்பை போல எந்த ஒரு டெம்ப்டேஷனையும் சந்திக்க யாரை மாறிட்டார்? தாவீதை போல மாறிட்டார். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் பல பெண்களோடு தொடர்புடைய ஒரு திருமண வாழ்க்கை அந்த கால கலாச்சாரத்தின்படி இருந்த பொழுதிலும் கூட எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, எதிர்பாராத ஒரு காட்சியினை பார்த்த பொழுது அதிலிருந்து அவர் தன்னை என்ன பண்ண முடியல, ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியலை. பிகாஸ் ஆஃப் தட் ஹி ஹேப்பன் டு ஃபால் டவுன், பாவத்தில் விழுந்தார். அப்போ இது போன்று சிலருடைய வாழ்க்கையில் வந்து நல்லா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த மாதிரிப்பட்ட ஒரு இன்டென்ஷன், டிசைர், யாருக்கிட்டையா பழகணும், யாருக்கிட்டையாவது பேசணும், யாருக்கிட்டே இரட்டை அர்த்தத்தோடு இது பண்ணணும், அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சூழல்ல யாரோ ஒருவர் பேசின விதம், யாரோ ஒருவர் பார்த்த விதம், யாரோ ஒரு நடந்து கொண்ட விதம், யாரோ ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்ட விதத்தில் உள்ளூர் என்ன ஆயிடுச்சு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் வந்து ஏதாவது யாரோ ஒருத்தர் தப்பாக இருக்கிறவள கவுன்சிலிங் போவாங்க. கவுன்சிலிங் போகிறவள உண்மையை சொல்லுவாங்க. உண்மையை சொன்னா அவங்க கவுன்சிலிங் என்ன பண்ணிடுவாங்க, உண்மையை சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்க வந்தவரை என்ன பண்ணிடுவார், தப்பாக நடந்துக்குவார். அப்படியெல்லாம் சொசைட்டி நிறைய இருக்குது. எனிகோ நல்ல விதமான மாரல் ஸ்டாண்டர்ட் நல்லா தான் இருந்தது. மாரல் ஸ்டாண்டர்டு ரொம்ப நல்லா இருந்தது, எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சூழலில் அந்த வசனத்தில் பார்த்தோம்ல, விழுகிறன்னு, அதாவது நிற்கிறேன் சொல்லுகிறவன் விழாதிருக்க எச்சரிக்கையாக இருக்க கடவுள் என்று சொன்னது போல ஒரு தவறு நடந்து விட்டது. அப்போ இவர் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. தாவீது கூட இப்படி நினச்சிருக்கவே மாட்டார்லே.
ராக்காலத்தில் என்னை சோதித்து பார்த்து என்னிடத்திலே ஒரு குற்றத்தை நீர் பார்க்காமல் இருக்கிறீர். நான் என்னுடைய கைகளை குற்றமில்லாமலே கழுவி உம்முடைய பலிபீடத்தை என்ன செய்கிறேன் சுற்றி இப்படியெல்லாம் சொன்ன ஆள் தான். ராக்காலத்தில் என்ன தேடி பார்த்தா கூட யூ கேனாட் ஃபைண்ட் எனி மிஸ்டேக் ஆன் மீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக, நல்ல ஹோப்ஃபுல்லாக, நல்ல ஒரு நிச்சயத்தோடு வாழ்ந்தவர் தான். ஆனால் ஒரு சூழல் வந்தது. அந்த சூழல் அவர் என்ன செய்தார்? இது ஒரு ஆக்சிடென்ட். அப்போ 4 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது என்னுடைய சாட்சியை பார்த்தீங்கன்னா, இந்த 4 விதமான விபத்தில் நான் இதுவரை என்ன செய்யலை, சிக்கலை. ஏன்னா அதுக்கு அடுத்த கட்டங்களில் எல்லாம் பார்க்கறவங்கள முதலாவது என்னுடைய சாட்சி நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டவரை என்றைக்கு ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பணம் பொருள் சம்பந்தமானவர்கள் என்னுடைய தேவை அதிகமாக உணர்ந்திருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் அதற்காக ஆண்டுடைய வார்த்தை விட்டு விலகி போனதாகவோ, அந்த பணத்தை யாரிடத்திலிருந்தோ பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக, யாரிடத்திலிருந்து சொத்தை வாங்கி கொள்வதற்காக தந்திரமாக நடந்து கொள்ளவோ இதுவரைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டதில்லை. அது என்னுடைய பக்தி வைராக்கியம் என்றல்ல, அதுதான் காட்ஸ் கிரேஸ். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். எதற்கு வெட்ட போயிட்டார். ஆனால் சுபாவ ரீதியாக இது நாள் வரைக்கும் நான் யார் மேலும் ஒரு வெறுப்பை நிரந்தரமாக வைத்ததில்லை, கோபத்தை நிரந்தரமாக வைத்ததில்லை, யாரிடத்திலும் வயலண்டாக நடந்து கொண்டதும் இல்லை. வயலண்டாக நடக்கும்படியான சூழல்கள் பல வந்திருக்கிறது. ஆனால் எதுலேயும் நான் என்ன செய்யலை, சிக்கல். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த ஹோப் வரணும். அது எந்த விதமாக, நான் முதலிடமே பணம் பொருள், இரண்டாவது சுபாவங்கள், மூன்றாவது பழக்க வழக்கம். நான் ஏற்கனவே இந்த பழக்க வழக்கத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். ட்ரிங்க்ஸ் போட்டு கொஞ்சம் மனசை தேத்திக்கிறது, கொஞ்சம் ஒரு மைண்டை ரெஸ்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சிந்தனைகளுக்கு வாய்ப்பினர் இருந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் அதுக்கு என்ன செய்யலை, இடம் கொடுக்கல. அவரே போதுமானவராக இருந்தார். அதுபோல் பாலியல் சம்பந்தமான காரியம் அன்றிலிருந்து இன்று வரையிலும் நான் உங்களை எல்லாருக்கும் முன்னால் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் அதற்கு ஒருபோதும் விழுந்ததும் கிடையாது. ஒருபோதும் விழுந்து கிடையாது. எதுக்கு சொல்ல, நான் துவக்கத்திலே பாண்டிச்சேரிக்கு வந்த இதில் எனக்கு தெரியாமல் ஒரு லாட்ஜில் எனக்கு வழி கிடையாது. குறைவான கட்டடத்தில் ஒரு லாட்ஜை தேட்டபோது எனக்கு கிடைத்த லாட்ஜ் முற்றிலுமாக பாவமான காரியங்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு லாட்ஜ். அந்த காலத்தில் தான் அரசியல் தலைவர்கள், பெரிய பணக்காரர்கள், படித்தவங்கள்லாம் வெளியே எப்படி இருப்பாங்க, அவருடைய என்ன சொல்லுது அந்தரங்கத்தில் எப்படி இருப்பான்னு அந்த லாட்ஜில் கண்டுபிடிச்சேன். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அங்கே வருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழல்களிலும் கூட நான் என்ன செய்தேன், அது தெரியுங்க, எனக்கு அந்த நாட்கள் நான் ஒரு ரொம்ப வயதில் குறைந்த காலம், அதெல்லாம் கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இந்த பாவத்தில் விழுந்ததும் கிடையாது. யாரு பின்னாலே போனதோ, யாருக்கிட்டே கொஞ்சம் இச்சையாக பேசினதோ, பழகுனதோ, இல்லை ரெட்டார்த்தத்தில் சொன்னதோ, யார்கிட்ட ரொம்ப நான் கர்த்தருடைய கிருபையினால அன்றிலிருந்து இன்னொரு அந்த எச்சரிக்கை இருந்தது. நான் யார்கிட்ட ரொம்ப க்ளோஸ் அதிகமாக போக மாட்டேன். ஒரு டிஸ்டன்ஸ் என்ன செய்வேன், பழகூட எவ்வளோ பழகிருக்கலாம், எவ்வளோ பேசிக்கலாம், பண்ணதே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பிரதர், நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, ஏன்னா இவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்க இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. எவங்க எப்படி, அவங்க எப்படி, இதெல்லாம் தேவை கிடையாது. அதாவது ஒருவன் கர்த்தருக்குள் உண்மையாக இருப்பான் என்றால், கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருப்பான்னு சொன்னால் அவனை யாரும் ரொம்ப நாள் பின்பற்றவும் முடியாது. ரோட்டில் வரவங்கள நாய் நம்ம பின்னால் வரதான் செய்யும். நாய் வருமா? வராது. ஏன்னா இவங்ககிட்ட என்ன செய்ய, நான் பிஸ்கட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அதனால் ஒரு பிஸ்கட்டு வாய்ப்பு இல்லாதவங்கிட்ட ஒரு நாய் என்ன செய்யாது, வராது. அவன் ஏதாவது பிஸ்கட் போடுறான், பாக்கெட்டில் கையை போடுறான், ஏதோ ஒரு பாக்கெட்டை போடாமல் இருந்தாலும் ஒரு என்ன செய்கிறான், ஒரு பிஸ்கட்டு போடுறான், பெருசாக ஒரு சூழலுக்கு வராமல் இருந்தாலும் கொஞ்சம் கண்ணையை அப்படி சாய்ச்சி பார்க்குறான், இல்லை ஒரு விதமாக சிரிக்கிறான், அப்படின்னா அந்த நாய் வரும் இல்லையா? இந்த நாய்க்கு எங்கிட்ட பிஸ்கெட்டே இல்லைன்னு சொன்னால் ஒரு நாய் என்ன செய்யாது. ஆனால் மக்கள் ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர் இங்கே எச்சரிக்கையாரு, அங்கே எச்சரிக்கையாருங்க, பக்கத்தில் எச்சரிக்கையாருங்க, அக்கம் பக்கத்தில் எச்சரிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் வலது பக்கத்தை குறித்து நான் எச்சரிக்கை வைக்கிறது கிடையாது, கிழக்கு பக்கத்தை குறித்து எச்சரிக்கை வைக்கிறது, இவங்களை குறித்து அவங்களை குறித்து எந்த எச்சரிக்கை எனக்கு கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு பொதுவான எச்சரிக்கை எப்பொழுதும் உண்டு. எந்த குறிப்பிட்ட நபர்களுக்காக நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருந்து பழகினவனா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து பழகினவனா. அதனால எனக்கு ஒரு எச்சரிக்கை என்ன, நான் கர்த்தருடைய ஐக்கியத்தை இழந்து விடக்கூடாது, கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்து விடக்கூடாது, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டுகிற வார்த்தையை இழந்து விடக்கூடாது, கர்த்தர் அவருக்கு நம்பிக்கை இழந்து விடக்கூடாது, கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது. இந்த எச்சரிக்கை தான் எனக்கு காமன்.
அதனால வந்து இவங்கள பத்தி எச்சரிக்கையா இருக்கணும், அவங்கள பத்தி எச்சரிக்கையா இருக்கணும், இவங்கள பத்தி அதுக்கெல்லாம் மேட்டரே கிடையாது. டசன்ட் மேட்டர். நான் இதை இப்பொழுது முதலாவது சொல்லல, பல்வேறு காலங்களில் சொல்றேன், கடைசி வரை சொல்லுவேன். ஏன் இதுவரையிலும் என்ன ஆண்டவர் நடத்தி விட்டார், இனி மீதம் இருக்க நாட்கள்ல அதனால ஏன் பின்னால ஒரு நாயும் வராது. எந்த நாய்க்கும் என்கிட்ட பிஸ்கட் கிடையாது. திருமணத்துக்கு முன்னாடி சில நாய்கள் வந்திருக்கலாம். அப்பொழுது என்ன இல்லை என் வாழ்க்கையில சரி, அதில் விவரித்து சொல்ல நேரம் இல்லை. எதற்கு சொல்லுகிறேன்னால், இதை எதுக்கு சொல்றேன், கர்த்தருக்குள் வாழ்ந்தால் நீங்கள் விழாமல் கடைசி வரை வாழ முடியாது. விழாமல் நம்மளை பாதுகாக்க வல்லவர் அவர் இல்லையா, வலுவாமல் பாதுகாக்கிறவர். தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு சறுக்கல்கள் வருகிறவர். அதாவது என் கால்கள் சறுக்கிறங்கிற பொழுது, ஏன்னா அவனு ஒரு ஹியூமன் தானே, மனிதன் தானே. மனிதன்கிற முறையில் அவனுக்கு சில உணர்வுகள் வரலாம், ஒரு எண்ணங்கள் வரலாம், சிந்தனைகள் வரலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் அவன் என்ன செய்வான், ஆண்டவருக்குள்ளாக மேனேஜ் பண்ணி தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நல்ல பங்கு என்ன செய்வான், இழக்காமல் பாதுகாத்துக் கொள்வான். ஆக நான் உங்களுக்கு முன்பாக உறுதியாக சாட்சி சொல்ல முடியும் இந்த 4 விஷயத்தில். இது அந்த 4 தான் வீழ்ச்சி. பணத்திலும் விழுந்ததில்லை, ஒரு கேரக்டர்லையும் விழுந்தது கிடையாது. அதே நேரத்தில் வந்து என்னுடைய பிரதர் வந்து ரொம்ப தங்கமானோடு எல்லாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ரொம்ப உங்களுக்கு இசைந்து பேசுகிற மாதிரி என்கிட்ட பார்க்க முடியாது. எப்போ சிரிச்சு பேச மாட்டேன். பாலுக்கெல்லாம் அந்த வருத்தம் உண்டு, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு மனுஷன் பேச மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு சீரியஸாக முகத்தை வச்சு. அது நான் பிறந்த இயற்கை. நான் ரொம்ப மெக்கானிக்கலாவோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்க விரும்பல. இயற்கை அப்படி தான். அவர் சில பல நன்மைத்தான் மற்றவர்களுக்கு முதலாக என்ன செய்ய வேண்டும், சாட்சியாக நிறுத்த வேண்டும். இந்த 4 சாட்சியை நம்ம சொல்ல முடியலைன்னா நம்ம ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கும் தகுதி கிடையாது, விசுவாசியாக இருக்கிறதுக்கும் தகுதி கிடையாது. சரி, இப்போ இது போன்ற 4 விஷயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம வந்து இது வந்து கர்த்தருக்குள் நமக்கு இருக்கின்றதான ஒரு நிச்சயமான ஒரு அனுபவம். ஆண்டவர் கொடுத்துருக்கிற கேரண்டி, ஆண்டவர் கொடுக்குற அஷூரன்ஸ். நீங்கள் விழாமல் என்ன செய்யலாம், சும்மா விழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து அப்படிலாம் கிடையாது. விழாமலே நீங்கள் என்ன செய்யலாம், வாழலாம். தடுமாற்றங்கள் வரும், சர்க்கல் வரும், ஆனால் விழுதல் என்ன செய்யாது, வராது. விழுந்து காயப்பட்டு வருகிற சூழல் வரும். ஆனாலும் சிலருடைய வாழ்க்கையில் வருகிறதே, சிலருடைய வாழ்க்கையில் வருகிற அது தொடர்பான எச்சரிக்கைகளும் வேதாகமத்தில் இருக்கிறது. அப்போ இதை நீங்கள் கவனிக்கும் பொழுது இந்த விழுதல்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இப்போ எபிரேயர் 6ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 6:4. எபிரேயர் 6:4. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமைவை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவங்க. இவங்க ஒரு அனுபவத்தில் வந்திருக்கிறாங்க, அனுபவித்திருக்கிறாங்க, ஆவியால் நடத்தப்பட்டிருக்கிறாங்க, வாழ்க்கை மாற்றம் பெற்றிருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் அனுபவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு ரேர் ஈவெண்டா என்ன செய்யுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்து, ஏதோ ஒரு காரணம், எல்லாமே பாவம்னு சொல்ல முடியாது, உபதேச ரீதியான காரியங்களோட மனிதனை வழி தவறி கொண்டு போக வைக்கும் என்றுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அதைத்தான் கலாத்தியில நம்ம வாசிக்கிறோம். அப்படி ஏதோ ஒன்று ஒரு காலத்தில் ரொம்ப ஷைன் பண்ணவங்க தான் அவங்க வந்து பேக் சைடாகி போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து சரி பண்ணுறதே கடினம் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் வந்து யோவான் வந்து இன்னொரு கூட்டத்தை பற்றி சொல்றார். 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறார், அவர்கள் உண்மையான ஆவிக்குரியவர்களாக இருக்கவில்லை, எனவே அவர் நம்மை விட்டு பிரிந்து போனார். இந்த வசனம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதாவது டாக்டரின் ரிலேட்டட், உபதேச சம்பந்தமானது. ஒரு கூட்டம் பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உபதேசத்திலிருந்து வேறொரு உபதேசத்துக்கு போகிறாங்க. அது நிறைய ஒரு வருத்தத்தை ஏற்படுறதுனால யோவான் சொல்றாரு, அவங்க நம்ம விட்டு போனாங்கன்னா உண்மையில அவங்க நம்ம கூட இருக்கல்ல, உண்மையான தேவ ஐக்கியத்தில் இருக்கல்ல, இருக்காதனால தான் அவர்களால் ரொம்ப நாள் நம்மோட இருக்கிறத தாக்கு பிடிக்க முடியல, அவங்க என்ன பண்ணாங்க, விலகி போயிட்டாங்க அப்படி சொல்றாங்க. அப்ப இதே போலதான் சிலர் விழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே தேவ சமூகத்தில் இருந்தார்களா, அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தார்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல வந்து அவர் விழுந்துட்டாரு, அவர் தவறு பண்ணிட்டாரு, அவர் அனுபவத்தை விட்டு போயிட்டாரு, பின்வாங்கி போயிட்டார், அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லப்படுகிறவர்களை நிறைய பேர் வந்து ஒருபோது ஒரு உண்மையான அனுபவத்தில் இருந்தது கிடையாது. அவங்க பக்தியா இருந்திருக்கிறாங்க, ஆராதனையில் இருந்திருக்கிறாங்க, ஜபத்தில் இருந்திருக்கிறாங்க,
கொஞ்சம் தங்களை சரிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் they were not in the true experience. They were not in the true fellowship of God. அதனால விழ நேர்ந்தது. அவங்க ரொம்ப காலமாக தங்களை பாதுகாத்து இருந்தாங்க. என்னைக்கா ஒரு நாள் உங்க பலகீன வெளியே வந்துதான். ஒரு ஆன்மீகத்துக்காக, ஒரு பக்திக்காக அவர்கள் தங்களை மேனேஜ் பண்ணி ரொம்ப காலம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ரொம்ப டெம்டிங் ஒரு சிச்சுவேஷன்ல, ரொம்ப ஹெவியான ஒரு பாவத்தூண்டல் வந்த வேளை அவங்களால என்ன பண்ண முடியல, அவாய்ட் பண்ண முடியல. அப்போ என்ன அர்த்தோடு சொன்னா, பின்வாங்கி போனவர்களாக சொல்லப்படும் எல்லாரும் ஒருபோதும் உண்மையாக ஆண்டவருக்கு பின்பற்றி வந்தவங்க கிடையாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்சர், ஒரு சிங்கர், ஒரு ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒருத்தரை குறித்து சமீப காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை ஏற்பட்டு அவர் இன்னும் தனக்கு ஒரு மனைவி தேவனுடைய சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறதையோ, தேவனுடைய உபதேசத்துக்கு எதிராக இருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற ஒரு மேட்டரை எடுத்துக்கிறதுல ஏதாவது ஒரு பாலியல் பாவத்தில் பெருசாக மாட்டிக்கிட்டு அப்பொழுதுதான் இவளுக்கு ரொம்ப அது பாவமாக தெரியும். ஆண்டவருக்கு எதிராக உபதேசித்தாரே, ஆண்டவருக்கு எதிராக போதித்தாரே, ஆண்டவருக்கு இப்போ சொல்லாத வார்த்தைகள்லாம் பொய்யா தீர்க்க தரிசனம் சொன்னாரே, அதெல்லாம் இவங்களுக்கு எது தெரியல. ஆமாம், அவருடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டிய சூழலை உண்மையில தவறணுன்னா பாவம் அப்படின்னாங்க. ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணோட தொடர்பு வந்தோட பாவம்னு சொன்னாங்க. நான் அப்படி சொன்னேன், இப்போ அது பாவத்துடைய கண்டினியூஷன். இதுவரைக்கும் தேவனுக்கு முன்பாக பல காரியங்கள் பாவம் தான். அவருடைய எல்லா செயல்பாடுகளும் தவறாக தான் இருந்தது. ஆனால் அதனுடைய இன்னொரு டைமென்ஷன் என்ன வந்தது, அதாவது இந்த மாதிரி தேவனுக்கு விரோதமாக உபதேசித்து கொண்டு போதித்து கொண்டு தேவன் சொல்லாத காரியங்களை தீர்க்கத்தரமாக சொல்லிக்கொண்டு இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம் போடுறாங்க பாருங்க. இவங்க எந்த நேரத்திலும் இது போன்ற பாவத்தில் விழ வாய்ப்புண்டு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் விழுந்துட்டாங்க, வெளியே தெரியல. சிலர் மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எந்த நேரம் விழுவதற்கு வாய்ப்புண்டு. எந்த நேரத்திலும் அவர்களை குறித்த ஒரு செய்தி வரலாம். அப்போதான் சொல்லுவான், ஐயோ இவ்வளோ ஆட்டம் போட்டார், இவ்வளோ பாடினார், இவ்வளோ இது பண்ணார், ஐயோ இப்படி கான்சர்ட் பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இப்படி. இதெல்லாம் அவர்கள் பாவத்தில் தான் இன்னும் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு போலி கிறிஸ்தவத்தில் இருந்துட்டு இருக்காங்க, ஒரு போலி ஊழியத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி தேவனை முன்வைத்து வாழாதனால, தேவ பிரசன்னத்தில் வாழாதனால, தேவனுடைய ஆவினால் நடத்தப்படாதனால அவர்கள் எந்த நேரத்திலும் மனிதர்களால் மிகப்பெரிய பாவம் என்று பார்க்கப்படுகிற ஒரு பாவத்தில் விழுவதற்கு வேற லாட் ஆஃப் சான்ஸ், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நிறைய பேர் விழுகிறாங்கன்னா விழ ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க அப்படி ஒன்றும் ஏதோ ஒரு உயரத்தில் இருக்கல. புரியுறதா? என்ன புரியுது? அப்போ திடீர்னு சிலர் பார்த்தீங்கன்னா சுபாவ ரீதியாக மாறிடுவாங்க, அடிதடி சண்டை வயல்ட போயிடுவாங்க. ஏன் போனாங்க? இவ்வளோ அடக்கி வச்சிருந்தாங்க, அவ்வளோதான். ஒரு பக்திக்காக, ஒரு சூழலுக்காக, மற்றவங்க நம்மளை நல்லா பார்க்கணுங்கிறதுக்காக தங்களுடைய வயலன் கேரக்டரை எல்லாம், தங்களுடைய ஈவல் குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஹைட் பண்ணிட்டு தான், மறைச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு நெருக்கடி வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆத்திரத்தை தாங்க முடியலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்திட்டாங்க. இவங்க விழவில்லை, இவர்கள் பின்வாங்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் உண்மையாகவே ஆண்டோடத்தில் வரவே இல்லை. உண்மையாக ஆண்டோடத்தில் வரவே இல்லை. அதே நேரத்தில் ஒரு சிலர், வெகு சிலர் தான் சொல்லுவேன், அவர்கள் ஏதோ ஒரு சூழல்ல குணாதிசய ரீதியான ஒரு விபத்திலோ, பழக்க ரீதியான ஒரு விபத்திலோ, இல்லையென்றால் பாலியல் சம்பந்தமான ஒரு விபத்திலோ, இல்லையென்றால் வேறொன்று என்ன பார்த்தோம், பணம் பொருள் சம்பந்தமான விபத்தில் விழுவார்கள். இப்படி விழுகின்ற பொழுது இப்பொழுது எழுகிற ஒரு கேள்வி, உலகம் எப்படி என்ன சொல்லும்? அதான் நல்ல உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன், உண்மையிலேயே நல்ல கேரக்டர், நல்ல கர்த்தருடைய ஒரு நபராகத்தான் இருந்தார், ஒரு நல்ல ஒரு ஹோலினஸோட ஒரு பரிசுத்த ஜீவிதம் செய்து கொண்டார். ஆனால் அப்படி இருக்கிற ஒரு பணம் பொருள் விஷயத்தில் கொஞ்சம் என்ன பண்ணிட்டார், டெம்ட் ஆகி, அதாவது சோதிக்கப்பட்டு அதில் விழுந்துட்டார். இப்போ இவர் பாவத்தில் விழுந்து விட்டார்னு உலகம் உடனே என்ன செய்யும், சொல்ல ஆரம்பிக்கும். ஆனால் இஸ் இட் ட்ரூ? அவர் பாவத்தில் விழுந்தாரா? நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர், உண்மையாகவும் உத்தமமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர் ஒரு நாள் பணம் பொருள் விஷயத்தில், நிறைய விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டார், அதை ஒரு தப்பு விட்டார். அப்பொழுது உலகம் அவரை பார்த்து பாவத்தில் விழுந்ததா சொல்லுவார். ஆனால் இவர் பாவத்தில் விழுந்தாரா? இல்லை. இல்லைன்னா அவர் ஒரு பாலியல் ரீதியான ஒரு தவறில் விழுந்துட்டார். இதுவரை ரொம்ப கரெக்டாக அந்த கிளீன் ரெக்கார்டு இருந்து எந்த தவறுகளுக்கும் போனதில்லை. ஆனால் ஏதோ ஒரு சூழலில் ஒரு தாவீதை போல அவர் என்ன பண்ணார், ஒரு தவறுக்குள் விழுந்து விட்டார். இப்பொழுது இவரை உலகம் என்ன சொல்லும்? நீங்க என்ன சொல்லுவீங்க? பாவத்தில் விழுந்து விட்டார். ஆனால் நீங்கள் சொல்லுவது உண்மையா? அவர் பாவத்தில் விழுந்து விட்டாரா? இல்லை, அவர் பாவத்தில் விழல. அப்ப என்ன பிரதர் இது? அதுபோல் அவர் ஏதோ ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார், தப்பு தவறுலாம் பண்ண மாட்டார், ரொம்ப கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார்.
ஆனால் திடீர்னு கொஞ்சம் பாட்டில் போட ஆரம்பிச்சிட்டார். அது தொடர்ந்து போடல, கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் போட்டார். ஆனால் அதை தெரிய வந்துச்சு, அவர் பாட்டில் போடுறது தெரிய வந்துச்சு. இல்லை அவர் நல்ல கேரக்டர் நல்லா இருக்கும், திடீர்னு ஆபாச படம் பார்க்க போயிட்டாரு, அந்த மாதிரி போயிட்டாரு, இப்படியெல்லாம் சொல்ல வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழல்ல ஒருவர் போகிற பொழுது பொதுவாக நாம சொல்லுகிறேன்னா அவர் பாவத்தில் விழுந்து விட்டார். ஆனால் இதை நீங்க நல்லா கவனிக்கணும். இவர் பாவத்தில் விழுந்தாரா? அப்புறம் எதுல விழுந்தாரு? என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க? எதை கேள்வி கேட்கணும்னே தெரியல உங்களுக்கு. பண விஷயத்துல தப்பு பண்ணியிருக்காரு, பாவத்தில் விழலையா? பாலியல் சம்மந்தம் தப்பு பண்ணியிருக்காரு, பாவத்தில் விழலையா? பழக்கரை ரீதியாக ஆபாச படம் பார்க்கிறவராக, இல்லைன்னு சொன்னா தண்ணி அடிக்கிறவராக மாறி இருக்கிறாரு, அவர் பாவத்தில் விழலையா? நம்மளோட டிபேட் வைப்போமா? இல்லைங்க, அவரை மனைவி அடிச்சு அடியை வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டாங்க, அது டைவோர்ஸ் கேட்குது, இப்போ ஒரு பாவத்தில் விழுந்தாரா இல்லையா? அவர் ஒரு நாள் அடித்தது கிடையாது, வாழ்க்கையில் ஒரு முறை தான் அடித்தார். அப்போ சொல்கிறோம் என்ன பண்ணுவாங்க? பெரிய பக்தன், அப்படி ஆராதிப்பார் சபையில், அப்படி சாட்சி சொல்லுவார். கடைசியில் பார்த்தா மனைவி என்ன பண்ணியிருக்கா? அடி வாங்கிட்டு அது டைவோர்ஸ் கேட்குற லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு. இப்போ இவங்க எல்லாம் பாவத்தில் விழுந்துட்டாங்களா? நான் சொல்லுகிறேன், நிறைய பேர் உண்மையிலேயே ஆண்டவரோடு இருக்கவே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்தார், உலகம் சொல்கிறோம் அவர் ஆண்டவரை விட்டு விலகிட்டார், அவர் ஆண்டவரோடு இருக்கவே இல்லை, போலி கிறிஸ்தவத்தில் இருந்தார், போலி பக்தி வாழ்க்கையில் இருந்தார். ஆனால் இவர் அப்படி கிடையாது, இவர் உண்மையில இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இது தவறு நடக்கிறது. ஆனால் இவர் இப்பொழுது பாவத்தில் விழுந்து விட்டாரா? இல்லை, அவர் பாவத்தில் விழவில்லை, ஒரு பாவ செயலில் விழுந்து விட்டார். There is some difference. பாவத்தில் விழுவது என்பது வேறு, ஒரு பாவ செயலில் விழுவது என்பது. அதாவது ஒருத்தன் பாவியா இருக்கும் பொழுது பல தப்பு செய்வான், அதுபோல ஒரு தப்பு தான் இவர் செஞ்சிட்டார். அத பாவியா இருக்கும் பொழுது பல தவறு செய்வான், இவர் பல தவறெல்லாம் செய்யல, அதுல ஒரு தவறை செஞ்சிட்டார். அப்ப அது என்ன அர்த்தம்? ஒரு சின்ஃபுல் ஆக்ட்னு சொல்வதற்கு, ஒரு சின்ஃபுல் பாவ செயல் சொல்ல தகுதி. இது விளங்குதா உங்களுக்கு? பாவத்தில் விழுவது என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு தப்பு பண்ண உடனே ஆண்டவரை விட்டு முற்றிலும் விலகி போய் பழைய பாவியாக மாறிவிட்டது. பழைய பாவின்னா பாவத்தில் விழுந்தா என்ன பண்ணுவான்? வாயாலும் தப்பு பண்ணுவான், கண்ணாலும் தப்பு பண்ணுவான், காதாலையும் தப்பு பண்ணுவான், சிந்தனையாலும் தப்பு பண்ணுவான், எல்லா விதத்திலும் தப்பு பண்ணுவான். அவன் he is a slave to sin. பாவம் என்று பாவத்துக்குள்ள இருக்கிறது என்பது முற்றிலும் முற்றிலும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறது. புரிகிறதா? முற்றிலும் முற்றிலும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறது. ஒருத்தன் உடல் முழுக்க வியாதியஸ்தனா இருக்கிறது வேற, அவனுடைய உடலில் ஒரு காயம் ஏற்படுவது என்பது வேறு, அவனுடைய காலில் ஒரு புண்ணு ஏற்படுவது என்பது வேறு. அந்த ஒரு புண்ணை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த உடலும் வியாதியா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஆனா ஒட்டுமொத்த வியாதியஸ்தன் இருக்கிறான். காலில் வியாதி, கையில் வியாதி, தலையில் வியாதி, முதுகில் வியாதி, எலும்பில் வியாதி, லிவரில் வியாதி, அப்புறம் கிட்னியில் வியாதி, லங்ஸில் வியாதி, இருக்கிற பார்ட்ல எல்லாம் வியாதி இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதனால மெடிக்கல் செக்அப் பண்ணுறவங்கள சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்? அப்நார்மலாகவே இருக்கும். ஆனால் சிலருக்கு காலில் ஒரு காயம், இல்லை கையில் ஒரு காயம், இவர்களை நீங்கள் முழு வியாதிக்காரன் சொல்ல முடியும். அதே போல பாவத்தில் இருக்கின்றவன், முற்றிலும் தேவ உறவை இழந்தவன், தேவ கிருபைக்கு வராதவன், பிசாசின் ஆளுகையில் இருக்கிறவன், பாவ இயற்கை ஆளுகையில் இருக்கிறவன், அவன் எதுக்கு? பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இப்ப இவன் ஒரு பாவம் செஞ்ச உடனே இவன் அப்படியே பாவத்தில் விழுந்துட்டானா? இல்ல, ஒரு பாவ செயல் என்ன செய்தான்? விழுந்து விட்டான். இவன் வேற எல்லா விதத்திலும் கரெக்டா தான் இருக்கிறான். உதாரணமாக பணம் பொருள் விஷயத்துல ஒரு தப்பு பண்ணிட்டான், ஆனால் அதற்காக பாலியல்லையும் தப்பு கிடையாது. அடிதடி போடுறானா? இல்லை. தண்ணி தண்ணி அடிக்கிறானா? சிகரெட் பிடிக்கிறானா? அது எதுவும் கிடையாது. எல்லா விதத்திலும் he is so good. ஒரே ஒரு ஏதாவது தப்பு பண்ணிட்டான். எது? பண விஷயத்துல. இல்லை, ஏதோ எல்லாவரும் கரெக்டா இருக்கிறான், நேர்மையா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான், நல்ல சுபாவத்தோடு இருக்கிறான், ஆனா பாலியல் சம்பந்தமான விஷயத்துல எங்கேயே மாட்டிக்கிட்டான். இவர்கள் பாவத்தில் விழவில்லை, அதாவது பழைய அந்த பாவம் என்கிற அந்த சாக்கடைக்குள்ள போய் விழல. பாவியாக இருக்கும் பொழுது ஒருவன் பல பாவம் செய்வான், அது போன்ற ஒரு பாவத்தை என்ன பண்ணிட்டான்? இதை நீங்க விளங்கிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. வீட்டில் போய் என்ன பண்ணுங்க? தியானம் பண்ணுங்க. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு மனிதன் தவறு செய்த உடனேயே எவன் பாவத்தில் விழுற என்ன அர்த்தம்? தேவனுடைய கிருபையை இழந்து,
தேவனுடைய அன்பை இழந்து, தேவனுடைய தொடர்பை இழந்து, முற்றிலும் பழைய பாவத்துக்குள் முழுமையாக விழுந்து, அவனுடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளிலும் அவன் பாவியாக மாறுவதனுடைய பேர் தான் பாவத்தில் விழுறது. ஆனால் இவன் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் ஒரு பாவத்தில் விழுந்துட்டான். இவனுடைய சுபாவம் நல்லா இருக்குது, ஆனால் பட விஷயத்தில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான். இவனுடைய சுபாவம் நல்லா இருக்குது, ஆனால் ஒரு பாலியல் சமூக பாவம் செஞ்சுட்டான். அப்போ இது இவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விபத்து. இவன் நன்றாக இருந்து கொண்டிருந்த போது ஒரு விபத்து ஏற்பட்டு இவனுடைய காலில், கையில், உடல் ஏதோ ஒரு பகுதியில் என்ன பண்ணி விட்டது, ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது. இவன் யாராக மாறிவிடவில்லை, பாவியாக மாறிவிடவில்லை. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன நடந்திருக்கு? பாவ செயல் அவருடைய வாழ்க்கை நடந்திருக்கிறது. பாவத்தில் விழுந்து விடவில்லை, பாவத்துக்கு அடிமையாகி விடவில்லை, முற்றிலும் தேவனை விட்டு இழந்து போகல. ஆனால் அது இவருடைய கையில் தான் இருக்கு. ஆனால் முற்றிலும் பாவத்துக்கு அவர் போக முடியும். அப்போ பாவத்தில் விழுந்தவன் என்ன அர்த்தம்னு சொன்னா, அப்படியே பழைய விதமான ஒரு பாவ மனிதனாக மாறிவிட்டது. இப்போ அவர் அந்த தப்பு பண்ணல எல்லாமே தப்பா பண்றார். வாயை திறந்தா பொய்யை பேசுறார், அடிதடி பண்றார், சண்டை பார்க்கிறார், தப்பான காரியங்களை பார்க்கிறார், தப்பான உறவு போல இன் எவரி ஏரியா ஹி இஸ் சோ பேட். ஆனால் நிறைய பேர் அதாவது விழுந்தார்கள் இல்லைன்னா பின்வாங்கினா சொல்லுகிற பொழுது அவங்க எல்லா பகுதிகளிலையும் அப்படி இருக்கல, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல. அதனால இதை நீங்க ரொம்ப சீரியஸா பார்க்கணும். சிலர் ஒரு தவறு செய்த உடனே ஒட்டுமொத்தமா நீங்க அவங்கள சோ பேடு சொல்ற பாத்தீங்களா, அதுல நாம உண்மையான கிறிஸ்தவ கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துல அவர் என்ன பண்ணியிருக்கிறார், மாட்டி இருக்கிறாரு. அப்ப அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ஒரு மதியினம்னு சொல்லுவாங்க, ஒரு மதியினம். எந்த ஞானியும் சில வேளை முட்டாள்தனமான சில காரியத்தை செய்வதற்கு தள்ளப்படுவாங்க. ஏன் அவ்வளவு பெரிய ஞானியாகிய சாலமன் ராஜா மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில ஞானியாக எல்லா இடத்துல இருந்தாரா? சில இடத்துல முட்டாளாக இருந்திருக்கிறார். பிரசங்கியினுடைய புஸ்தகம் பிரசங்கினுடைய புஸ்தகம் 10ஆம் அத்தியாயத்தினுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். சொற்ப மதியினம், அதாவது in all other areas still he is so good. ஒரு ஏரியாவில் ஒருவர் பண விஷயத்துல, ஒரு பாலியல் விஷயத்துல, ஒருவர் குணாதிசய விஷயத்துல, ஒரு பழக்க விஷயத்துல இந்த மாதிரி ஆகுறது. அப்ப இந்த மாதிரி நடக்கும் பொழுது இவர் பாவத்தில் விழுந்து விட்டார், இல்ல ஒரு பாவ செயல் என்ன செய்து விட்டார், விழுந்து விட்டார். அப்ப என்ன, இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒருவர் விழுந்துட்டார்னா என்ன நடக்கும்? இவர் பாவத்திலே விழுந்துட்டாரா இல்ல ஒரு பாவ செயல்ல மட்டும் விழுந்துட்டாராங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இவர் பாவத்திலேயே விழுந்து விட்டால் இவர் பாவத்திலேயே தொடருவார். தவறு செய்த பிறகும் இவர் சமீபத்தில் கூட ஒரு பாஸ்டர் குறித்த ஒரு செய்தி வந்தது, ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அவரை குறித்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது, அதை குறித்த ஆதாரங்களும் காட்டப்பட்டது. ஆனால் அந்த ஆதாரம் காட்டப்பட்ட பிறகும் அவர் வழக்கம் போல் செய்கிற ஊழியத்தை செய்து கொண்டுதான், தவறில்லை. சரி, அவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் அறியப்பட்டிருக்கார், அந்த அடுத்த வாரம் அவர் மேலே ஒரு பெரிய குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உடனே அடுத்த வாரமே அவர் ஆராதனை நிறுத்திட்டு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னு நான் ஆராதனை நடத்த வரமானே சொல்ல மாட்டார், ஏன்னா அவருடைய வாழ்வாதாரம். ஆனால் அதில் ஒரு மன பாதிப்பு இருக்கும் இல்லையா, தான் செய்த தவறை குறித்த ஒரு குத்துதல் இருக்கும். அப்ப அதை குறித்த ஒரு வருத்தம் இருக்கும், அதை குறித்த ஒரு அறிக்கை இருக்கும். ஆனா அவர் என்ன செய்தார்? அப்படி கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில எந்த பாவமும் நடக்கவில்லை. ரொம்ப ஆணித்தரமா, ரொம்ப வெளியரங்கமா, ரொம்ப ஆதாரபூர்வமா தவறு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் he was denying. He refused to accept. இது என்ன அர்த்தம் தெரியுமா? இவர் பாவத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, பாவத்தை உணரவும் இல்லை. ஒரு பாவத்தில் விழுந்தவன் எதை செய்ய வேண்டுமோ செய்யக்கூடாதோ அதை செய்யாம இருக்கவும் இல்லை. அதோட அர்த்தம் என்னவென்றால் இவர் பாவத்தில் விழவில்லை, அத ஒரு பாவ செயல விழல, இவர் ஏற்கனவே பாவத்தில் இருக்கிறார். இருந்த காலகட்டத்தில் அவருடைய ஒரு தவறு இப்படி அநேகருடைய கண்களுக்கு தெரிய வந்தது. அவர் பல பாவங்களை செய்கிறார் சொல்ல ஒரு பாவம் தெரிய வந்தது. அதனால அவர் என்ன பண்றாரு? அதை எதிர்க்கிறார். புரிகிறதா உங்களுக்கு? அப்ப இவருடைய ஏற்கனவே பாவத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பாவம் வந்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவும் மனம் இல்லை, விட்டு விலகுவதற்கு மனமும் இல்லை, அதை அறிக்கையிடவும் மனதில்லை. இது ஏற்கனவே பாவத்தில் இருக்கிறதனுடைய விளைவு.
ஆனால் ஒரு உண்மையான ஒரு தேவனோடு வாழ்ந்தவங்க, உண்மையா ரட்சிப்பின் அனுபவம் அடைந்தவங்க, ஒரு பாவத்தை பாவ செயலில் விழ நேர்ந்தா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உடனடியாக ஒரு பாவ குழிக்குள்ள போயிட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி விழுகிற வெள்ள தேவ கிருபை அவர்களை இழுக்கும். புரிகிறதா? தேவ கிருபை அவிதமாக இழுத்த காரணத்தினால்தான் தேவன் வந்து நாத்தான்கிற தீர்க்கதரிசியை வந்து தாவீதுக்கு அனுப்புறார். அந்த கிருபை இருந்தனால்தான். பாவம் செய்த உடனே நீ எனக்கு தேவையில்லை அப்படியே விட்டு போகிறதில்லை. பாவம் செய்கிறதுனால எந்த ஒரு மனிதனும் தேவ உறவை உடனடியாக இழப்பதே இல்லை. எப்பொழுது இழக்கிறான்? தான் செய்த பாவத்தை அறிந்து உணர்ந்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பாதனால்தான் அவன் தேவ உறவை இழக்கிறான். என்று நீ தப்பு பண்ணிட்ட, நீ பண விஷயத்துல, குண விஷயத்துல, இல்ல பாலி விஷயத்துல தப்பு பண்ணிட்டதுனால உன்னை நான் என்ன பண்றேன், தூக்கி போடுறேன் அப்படின்னு ஆண்டவர் போடுறதில்லை. எந்த ஒரு பிள்ளை, எந்த ஒரு தகப்பனும் என்ன பண்றதில்ல, ஒரு தவறு பண்ணதுனால அப்படி தூக்கி வெளியே வீசி விடுறதில்ல. ஆனா அவன் அதே தவற திரும்ப 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 பண்ணுவான்னு சொன்னா அந்த தகப்பன் அந்த மகனுக்கு உதவி செய்ய முடியாது. அதனால அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கும், முற்றிலுமாக அந்த பாவ வாழ்க்கையை போக வேண்டியிருக்கும். அப்போ ஒருவன் பாவம் செய்கிற பொழுது பாருங்கள், மீகா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். 7ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்கள், சீக்கிரமா வாசிங்கள். மீகா 7:8. நான் விழுந்தாலும் எழும்புவேன். இப்ப எனக்கு நேரிட்டதை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்யாத, ரொம்ப சந்தோஷப்படாத. நான் தேவனை விட்டு விலகி போயிட்டு எண்ணி விடாதே. நான் விழுந்தாலும் ஆண்டவர் வந்து என்ன செய்வார், God will come and raise me up, என்ன மறுபடியும் தூக்குவார். இதுதான் பாவத்தில் உண்மையாக விழுந்தவங்களுக்கு நேரிடும். ஏனென்றால் அவன் பாவத்தில் விழுந்தனால ஒட்டு மொத்தமாக எல்லாவற்றையும் இழந்து விட்டு போயிட மாட்டாங்க. அவர்களுக்கு தாங்கள் செய்த பாவத்தை குறித்த உறுத்தல் வரும். 1 தீமோத்தேயு 1ஆம் அத்தியாயம் 18-19 வசனம் சொல்ல, அந்த நல் மனசாட்சி வேலை செய்யும். அதனால அவங்க வந்து இனி நம்ம ஆண்டவரோடு இருக்க முடியாது அப்படின்னு ஓடுகிறதுக்கு பதிலாக, ஒரு பையன் பாருங்க ஆக்சிடென்டா ஒரு தப்பு பண்ணா அந்த தவறின் விளைவாக தகப்பனோட தூரமா போகிறதுக்கு பதிலாக அந்த தகப்பனை நோக்கித்தான் போவான். புரிகிறதா? அவன் ஒரு ஹேபிச்சுவல் ஈவில் டூயரா இருந்தா மட்டும்தான் தகப்பனோட விலகி போவான். யார்கிட்ட தான் போவான்? தகப்பனிடத்துல போவான். அப்போ மீகா என்ன சொல்றான்னா, அடுத்த இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க, 7ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனம் வாசிங்கள். நான் கர்த்தருக்கு விரோத பாவம் செய்தேன். I have done mistake against God. I have done sin against God சொல்றான். இதைத்தான் கெட்டகுமாரனுடைய ஸ்டோரியில் நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அப்ப உண்மையாக தேவனோடு வாழ்ந்தவர்கள், தேவ ஐக்கியத்தில் வாழ்ந்தவர்கள் தவறை செய்தால் தொடர்ந்து வேற வழி இல்லாம இன்னும் அந்த தவறை செய்து அப்படி போக மாட்டாங்க. 99%. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, எக்ஸெப்ஷன் இருக்கு. ஏன்னா கிருபைகளுக்கும், மகனை இந்த மாதிரி பண்ணிட்டியே, நீ என்னுடைய மகன், நீ இந்த மாதிரி விழுந்துட்டியே, இந்த மாதிரி சுபாவத்தில் போயிட்டியே, இந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் போயிட்டியே, இந்த மாதிரி ஒரு பாவம் பண்ணிட்டியே அப்படின்னு அன்றைக்கு தாவீது விஷயத்துல எந்த மாதிரி தேவனுடைய மனம் இருந்ததோ அதே விதமாக இருக்கும். அப்பொழுது கிருபை இழுக்கும் பொழுது இவன் என்ன செய்வான், தன்னுடைய பாவத்தை என்ன செய்ய உணர்வான். 2 சாமுவேல் 12ஆம் அத்தியாயத்தோட 13ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நாத்தான் வந்து இதை சொன்ன உடனே தாவீது என்ன செய்யல, எதிர்க்கல, மறுக்கல. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லல, பண்ணா என்ன தவறுன்னு கேட்கல, யார் பண்ணல அப்படிலாம் கேட்கல. என்ன சொல்றான் பாருங்க ஜென்ரலா, சீக்கிரம் வாசிங்கள். 2 சாமுவேல் 12-13. நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய. ஒரு ராஜா வந்து ஒரு ஊழியக்காரட்ட சொல்றான். ஒரு ராஜா வந்து யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனா அவன் சொல்றான், நம்ம கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய. இதுதான் உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விபத்தின் அடிப்படையில ஒரு தவறை செய்த நேர்ந்தவர்களுக்கு நடக்கும். அது செக்ஸுவல் சின்னாக இருக்கலாம், இல்லைன்னா மணி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை பொருள் சம்பந்தமா இருக்கலாம், இல்லை கேரக்டர் இருக்கும், பழக்கவழக்கமா எதுவாக இருந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். அவன் ஏதோ ஒரு அழுத்தத்தில் போய் ஒரு நாள் ஒரு கோட்டரை போட்டான், அடுத்த நாள் போட்டான். ஆனால் அவன் அப்படியே போயிட மாட்டான். அவன் உண்மையாக மறுபடியும் பிறந்த ஒருவனாக இருந்தால், அவன் உண்மையாக தேவனுடைய கிருபைகளை அனுபவித்த ஒருவனாக இருந்தால், அவன் மறுபடியும் ஆண்டுகிட்ட வர்றதுக்கு தான் கையை காலை போட்டு அடிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் காட்ஸ் கிரேஸ் வந்து அவன் என்ன செய்யும், கேப்சர் பண்ணும், அவனுக்கு உதவி செய்யும், அவனை ரெஸ்கியூ பண்ணும். அதுக்கு பதிலாக தப்பு பண்ணதுனால அப்படியே கேன்சல் பண்ணிட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவதற்கு தேவன் அநீதியாக செயல்படுகிறவர் அல்லவே அல்ல. அவர் அன்புள்ள தேவன். அதனால தான் இன்னொரு வசனம் சொல்லுவார், ரோமர் 2ஆம் அத்தியாயத்துடைய 4ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, தேவ தயவு நீ குணப்படும்படியாக உன்னை ஏவுகிறது என்று அறியாயன்னு சொல்லுகிறோம். அப்படி என்ன அர்த்தம்?
ஒரு மனிதன் தவறுகின்ற பொழுது, அதாவது தேவனோடு இருந்தவன், தேவனோடு நடந்தவன், தேவனுடைய ஐக்கியத்தை அனுபவித்தவன் தவறை செய்துவிட்டு தொடர்ந்து அந்த தவறு அப்படி இருக்க முடியாது. அந்த தேவ தயவு அவனை குணப்படும்படி என்ன செய்யும்? அழைக்காதான் அந்த வசனம், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று. அவன் அப்படி ஸ்டப்பாலாம் இருக்க முடியாது. இருப்பவன் யார்? நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்களே, பாவத்தில் விழுந்தோம் அப்படியே தான் விழுந்து கிடக்கிறான். அவன் அதுக்கு மேல் அப்படியே பாவத்தில் போனான். அவன் ஏற்கனவே தேவனோடு இருந்தவன் அல்ல. அவன் மறுபிறப்பின் அனுபவம் பெற்றவன் அல்ல. அவன் தேவ பிள்ளையாக அனுபவித்தவன் அல்ல. அதனுடைய விளைவாக அவன் பாவம் செய்த பிறகு தேவனை விட்டு என்ன செய்கிறான்? அவன் ஓடி போகிறான். அவன் உண்மையான தேவனுடைய பிள்ளையாக என்றுமே இருந்ததில்லை. ஆனாலும் வேதாகமம் ஒரு எச்சரிப்பை தருகின்றது. அதையும் நாம பார்க்கணும். இப்போ இந்த நேரத்தில் வந்து யோவான் நமக்கு ஒரு கன்சலேஷன் கொடுக்குறாரு பாருங்க. 1 யோவான் 3:9 வாசிக்கும் பொழுது, தேவனால் பிறந்தவன் இவனும் பாவம் செய்வான். ஆனா இதன் மத்தியில நான் சொல்றேன், ஒருத்தன் தப்பு பண்ணான்னா அவன் அத பாவத்துல விழல, ஒரு பாவ செயல்ல விழுறான். ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து நிகழ்கிறது. அவன் என்ன பண்ணணும்? 1 யோவான் 2ஆம் அத்தியாயத்துடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அத்தியாயத்துடைய 1ஆம் வசனம். அவன் நிறைய விஷயங்களை சொல்றான். நீங்க பாவம் செய்யாம வாழலாம். ஆனாலும் பாவம் செஞ்சிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? வாசிங்க. என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் எல்லாம் செய்வான்னு சொல்லல. இன் கேஸ் இஃப் ஹி ஹேப்பன்ஸ் டு கமிட் சம் மிஸ்டேக், என்ன பண்றான்? பாவம் செய்வான். நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக. அப்ப நான் ஒரு பாவம் பண்ணா உடனே ஆண்டவர் வந்து என்ன அப்படியே ஒரு தண்டனைக்குள்ள தூக்கி போடுறதில்ல. என்ன பண்றாராம்? இயேசு கிறிஸ்து நமக்கா பிதாவினிடத்துல, அப்ப என்னுடன் இருந்தவன் விழுந்து விட்டான், என்னுடன் விருந்தவன் இப்படி தவறி விட்டான், என்னுடன் விருந்தவன் விதமாக என்னுடைய விலகி விட்டான் என்று அவனுக்கு இரக்கம் கிடைக்கும்படியாக, அவனுக்கு தயவு கிடைக்கும்படியாக, அவனை மறுபடியும் மீட்டு கொண்டு வரும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆம் அருமையானவர்களே, வாழ்க்கையில உண்மையானவன் விழுந்தால் அவன் 99% ஆண்டவரை விட்டு விலகி போவதற்கு வாய்ப்பில்லை. அவனுக்குள் இருக்கின்ற அந்த உணர்வே ஆண்டவரை தேடும். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆண்டவரோடு இருக்கவில்லை. போலித்தனமான ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறபடினாலே பாவம் செய்தால் அப்படியே பாவத்தாலே மறுபடியும் அலைப்புண்டு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தள்ளப்பட்டு செல்கிறார்கள். ஆனால் உண்மையானவர்களும் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பாவத்தின் வஞ்சனையினால ஒரு பாவத்தில் விழுந்து அந்த பாவம் ஏற்படுத்துகிறதான சில மனநிலை விளைவாக நீ வஞ்சிக்கப்பட்டு என்ன பண்ணிக்கூட மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய. பாவத்தில் விழுந்தவனுக்கு மறுபடியும் என்ன வரும்னா, அதே பாவத்தை செய்ய தூண்டுதல் வரும். தண்ணி போடுறவன் தப்பு பண்ணிட்டானா மறுபடியும் தண்ணி போடுவான். பாலியல் பாவத்துக்குள்ள போனோம், மறுபடியும் பாவத்தில் போ தூண்டப்படும். அது போன்ற நேரத்தில் தான் சொல்லப்படுகிறது, பாவத்தின் வஞ்சனையினால என்ன பண்ணிடக்கூடாது? கடினப்பட்டு போகக்கூடாது. நீ பாவத்தில் விழுந்து பி கேர்ஃபுல். நீ அதில் திரும்பி வரலாம். seek the grace of God. தேவனுடைய கிருபையை தேடு. அதற்கு பதிலாக ஐயோ நான் பாவத்தில் விழுந்துட்டேன், இனி என்ன பண்றது? ஏன்னா தேவனுடைய கிருபை ஒரு பக்கம் இழுக்குது. நீ வரலாம் மகனே, வந்து விடு அப்படின்னு அது இழுக்கும். ஆனா அதே நேரத்தில் அவன் பாவத்துக்கே பக்கம் போயிட்டு மறுபடியும் அதை பான்னு சொன்னா அவனுக்கு என்ன வருகிறது? எதிர்மறையான விளைவு ஏற்படுகிறது. இதைத்தான் வந்து எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, முடமாய் இருப்பது பிசகி போகாதபடிக்கு. ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னா உடனடியாக ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சுது, எங்கேயோ காலையோ ஸ்ட்ரெயின் ஆச்சுது, ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, அவசரமாக டாக்டர் போகணும், இல்லைன்னா பெரிய விஷயம் ஆயிடும். அப்போ அந்த வசனம் என்ன சொல்கிறது? முடமாய் இருக்கிறது. இப்போ முடமாய் போச்சு, பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செய்யப்பட. விழுந்துட்டியா? ஒன்று ஆண்டவர் விளக்கல்ல, வேண்டான்னு சொல்லலை. நீ வந்து பாவத்துக்குள்ள விழல, ஒரு பாவ செயல தான் விழுந்திருக்கிற. அதான் ஒரு பாவி செய்வது போன்ற ஒரு செயலை நீ விழுந்திருக்கிற. முற்றிலுமா நீ யாரா மாறல, பாவியை மாறவில்லை. எனவே நீ மனம் திரும்பி விடு, தேவனை நோக்கி திரும்ப. தேவன் உனக்கு உதவி செய்வார். உனக்கு சில காலங்களுக்கு மன கஷ்டமாக தான் இருக்கும். உடனடியாக ஆண்டவர் அப்படியே வர முடியாது. அதாவது ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், ஆனால் உனக்கு அந்த ஃபீலிங் கிடைக்க. ஆனால் விசுவாசம் ஆண்டவர் உன்னை தள்ளி விடுவதில்லை, வேண்டாம் என்று சொல்லி விடுவதில்லை. உலகம் உன்னை பார்த்து பாவத்தில் விழுந்ததாக பிராண்ட் பண்ணிவிடும், ஆனாலும் ஆண்டவர் தள்ளி விடுவதில்லை. எனவே மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடைசியில் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும், நான் நிறைய வைத்திருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியல, ஒரே ஒரு பாயிண்ட். சரி, இந்த பாவத்தில் விழுந்தவங்களை குறித்து விசுவாசிகள்லாம் ரைட்டு, மறுபடியும் அவங்க ரெக்கன்சில் ஆகி வந்துடலாம். இந்த ஊழியக்காரன் பாவம் பண்ணா, ஊழியக்காரன் ஒரு பாலியல் பாவத்தில் விழுந்தால்,
ஊழியக்காரன் ஒரு பணம் பொருள் சம்பந்தமான பாவத்தில் விழுந்தால், ஒரு ஊழியக்காரன் ஒரு வயலண்டா மாறிட்டான், அடிதடிக்குள்ள போயிட்டான், இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறது? இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அவன் ஊழியக்காரனா இருக்கிறதுக்காக வேண்டான்னு சொல்றதில்ல. இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் நேசி, ஆண்டவர் தள்ளி விடுவதே இல்லை. தேவ உறவு ஒருவன் தவறு செய்கிறதுனால போயிடுறதில்ல, தவறை உணர மறுப்பதனால தான் போகும். அந்த தவறுக்கு தொடர்ந்து இடம் கொடுப்பதனால தான் போகும். அப்போ நம்ம ஊழியக்காரன் பாவம் பண்ணாலும் தப்பு பண்ணாலும் மறுபடியும் என்ன செய்யலாம்? பாலியல் பாவத்தில் விழுந்தாலும் நீ ஜம்முன்னு வந்து பாஸ்டா இருந்து என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்யலாம். ஆனால் இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு மிக முக்கியமான தேவை என்னவென்றால் ஒரு சாட்சி, டெஸ்டிமோனி. 1 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயத்தினுடைய 1-2 வசனங்களை வாசித்தவர்கள் பவுல் சொல்றார், கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்கணும். குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்கணும். நீ முன்மாதிரியாக இருக்கணும். முன்மாதிரியாக இருக்க வேண்டியவன் இப்ப என்ன செஞ்சிட்ட? நீ பாவம் பண்ணாம வாழ முடியும், பரிசுத்தமா வாழ முடியும். நீ பாலியல் பாவத்தில் விழ தேவையில்லை. நீ பண பாவத்தில் விழ வேண்டிய தேவையில்லை, பொருள் ஆசையில் விழ வேண்டிய தேவையில்லை, நீ கேரக்டர்ல மோசமாய் போக வேண்டிய இந்த மாதிரி நீ அஷூரன்ஸ் கொடுத்துட்டு நீயே விழுந்து விட்டால் ஆண்டவர் உன்னை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். நித்தியம் உனக்கு மறக்கப்படுவதில்லை. இன்னும் நீ ஆண்டவரிடத்துல வரலாம், ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கலாம், ஆண்டவருடைய கிருபையை பெறலாம், ஆண்டவர் உன்னை ஆதரிப்பார். நீ எவ்வளவு பெரிய பாவத்தில் விழுந்தாலும் ஆண்டவர் God is ready to accept you. ஆனா people won't accept you. மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு ஊழியக்காரன் பாலியலை பத்தி அவ்வளவு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவனே அந்த பாவத்தில் விழுந்து வந்து நிற்கும் பொழுது ஜனங்கள் அவனை எப்படி பார்ப்பார்கள்? ஊழியக்காரன் என்ன தேவை? வெறும் பிரசங்கம் மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு சாட்சி இருக்கணும். அதனால ஊழியக்காரன் பணம், பொருள், குணாதிசயம், பாலியல் இது போன்ற காரியங்களில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவன் அதில் தவறி விட்டான் என்று சொன்னால் மறுபடியும் ஊழியத்தை செய்யலாம். ஆனால் அந்த ஊழியம் கனத்துக்குரியதாக இராது, மகிமையாக இராது. ஏனென்றால் நீ வந்து அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு நீயே அந்த வாக்குத்தத்தை நிறைவேற விழுகின்ற பொழுது அடுத்தது இன்னும் உன்னுடைய பிரசங்கத்தை எப்படி மக்கள் நம்ப முடியும்? So your chapter is finished. ஆனால் you can have the eternity. உனக்கு நித்தியம் உண்டு. உலக வாழ்க்கையில தேவ உறவு உண்டு, தேவ பிரசனம் உண்டு, தேவ சமாதானம் உண்டு. ஆண்டவரை கைவிடவே மாட்டார். ஆனால் நீ விழக்கூடாத இடத்துல விழுந்து விட்டு, செய்யக்கூடாத தவறை செய்து விட்டு அடுத்தது நீ மக்கள் மத்தியிலே போய் சொல்லுகிற பொழுது மக்கள் உன்னை பார்த்து என்ன செய்வார்கள்? இவ்வளவு சொல்லுகிற நீ விழுந்தவன் தானே, இவ்வளவு சொல்லுகிற நீ அதே தவறு செய்தவன் தானே என்று சொல்லுவார்கள். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு மக்கள் மத்தியில் என்ன இருக்காது? கனம் இருக்காது, அதிகாரம் இருக்காது. அதிகாரத்தை எழுதும். எனவே அந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அருமையாளர்களே, 4 விதமான விபத்துகளை குறித்து பார்த்தோம். பண சம்பந்தமான விபத்து, குணாதிசய சம்பந்தமான விபத்து, பழக்க வழக்க சம்பந்தமான விபத்து, அடுத்தது எதிர்பாலின இச்சை சம்பந்தமான விபத்து. ஆக இந்த விபத்துகள் ஏன் நடைபெறுகிறது என்று பார்த்தோம். இது உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நடைபெறாமல் வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு. நடந்து விட்டால் ஆண்டவர் உன்னை அந்த பாவத்திலேயே விட்டுவிடுவதில்லை. உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து உனக்கு ஆண்டவர் வாக்களித்த நன்மைகளை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனவே பாவம் செய்தாலும் அதை உணராமல் போகாதபடிக்கு மனம் திரும்பி ஆண்டவரத்தில் வர வேண்டும். கர்த்தர் தாம் அவ்விதமாக நம்மையும் எச்சரிக்கையோடு இருந்து வாழ்வதற்கு உதவி செய்வாராக, வழிநடத்துவாராக. கடைசி வரையிலும் வழுவாமல் காக்கிற தேவன் இந்த 4 விதமான விபத்துகளும் நம்முடைய வாழ்விலே ஒருபோது நிகழாதபடிக்கு பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது நிச்சயமாக நடைபெறும். ஆண்டவருடைய ஐக்கியத்தில் வாழுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காகவும் எங்களுக்கு கொடுத்த எச்சரிக்கைகளுக்காகவும் உங்களுடைய அன்பை குறித்த விளக்கங்களுக்காகவும் பாவத்தில் விழுவதென்றால் என்ன, ஏன் பாவத்தில் விழுக நேரிடுகிறது என்பது போன்ற பல காலை சொல்லிக் கொடுத்தீர். இவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான். புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே, பாவம் நிறைந்த உலகத்திலே, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே, பாவ தூண்டல் நிறைந்த உலகத்திலே ஞானமாக நடந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய எங்களை வழி நடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக.